நபியே, உங்களது இறைவன் மலக்குகளை நோக்கி, நான் பூமியில் என்னுடைய பிரதிநிதியை ஆதமை நிச்சயமாக ஏற்படுத்தப் போகிறேன் என கூறிய சமயத்தில் அதற்கு அவர்கள், பூமியில் விஷமம் செய்து இரத்தம் சிந்தக்கூடிய சந்ததிகளை பெறும் அவரை அதில் உன்னுடைய பிரதிநிதியாக ஆக்குகிறாயா? நாங்களோ உன்னுடைய பரிசுத்த தன்மையை கூறி உன்னுடைய புகழை கொண்டு உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கவன், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நிச்சயமாக நான் நன்கறிவேன் என கூறிவிட்டான். பின்பு ஆதமை படைத்து ஆதமுக்கு எல்லா பொருள்களின் பெயர்களையும் அவற்றின் தன்மைகளையும் கற்றுக் கொடுத்து அவைகளை அந்த மலக்குகளுக்கு முன்பாக்கி, மலக்குகளே, ஆதமுக்கு என்னுடைய பிரதிநிதி ஆவதற்குரிய தகுதியில்லை என்று கூறினீர்களே, இதில் நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் இதோ உங்கள் முன்னிருக்கும் இவற்றின் பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் என கூறினான்.